வெல்கம் டு டிஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்னா இதுல இருந்து எப்பொழுதுமே எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறான், 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்டுட்டே இருக்கான். கரெக்டா? இந்த நம்ம சிலபஸ்ல இருந்து இதை எடுக்க அப்படின்ற பட்சத்துல இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட், மொழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல் அப்படின்றது இன்னொரு அர்த்தம். ஓகேவா? நம்ம எல்லாமே சொல்லுவோம்ல, பதம், கிளவி, இது எல்லாத்துக்குமே என்னதான் அர்த்தம்? சொல் அப்படின்றத அர்த்தம். கரெக்டா? மொழினாலும் சொல்லுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்ல வந்துட்டு எத்தனையா பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஓரெழுத்து மொழி, இன்னொன்னு ஈரெழுத்து மொழி, அடுத்ததா 2 எழுத்திற்கும் மேற்பட்ட மொழி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? என்னன்னா ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2ற்கும் மேற்பட்ட மொழி அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு ஓரெழுத்து மொழி அப்படின்னு சொல்லிட்டு எப்ப உருவானுச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொல்காப்பியரே வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? தொல்காப்பியர் தான் இதை 3ஆ பிரிச்சிருக்காரு. அதுல ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனைன்னு சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னா? தொல்காப்பியர். அது எந்த 7ஆமா? உயிரெழுத்துடைய அந்த நெடில் எழுத்து இருக்குல்ல, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த 7ம் தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யார் சொன்னது? நம்மளுடைய தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். ஆனா அவர் என்னன்னு சொல்லல, குற்றெழுத்தான 5ம் இல்ல, அதாவது இது எதுவுமே வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி கிடையாது. தொல்காப்பியர் அப்போ வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழினா என்னன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. வெறுமன நெடில் எழுத்தான இந்த 7 மட்டும்தான் ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த 5ம் குறில் எழுத்தான 5ம் மொழி நிறைவு இல்ல, அது வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறமா தொல்காப்பியத்துக்கு அப்புறமா ஒரு இலக்கண நூல் வந்துச்சு அப்படின்னா அது என்னது? நன்னூல். கரெக்டா? நன்னூலை யார் எழுதுனா? நன்னூலை யார் எழுதுனா? பவணந்தி முனிவர். இவர் என்னன்னு சொல்றாரு, தொல்காப்பியர் வந்துட்டு 7 தான் வந்துட்டு இது அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பவணந்தி முனிவர் என்னன்னு சொன்னாரு, கிடையாது, இந்த 7 மட்டும் கிடையாது, மொத்தமா எத்தனைன்னு சொல்லிட்டாரு, 42. அதுல 2 என்னவாமா? குறில் எழுத்து. இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழிதான். இதுக்குமே வந்துட்டு இந்த 42 எழுத்துக்குமே அர்த்தங்கள்ன்றது இருக்கு, இந்த 7க்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னது யாரு? நம்மளுடைய பவணந்தி முனிவர். ஓகேவா? மொத்தமா எத்தனை சொல்லியிருக்காரு? 42. அதுல 2 எழுத்து என்னது? குறில் எழுத்து அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போ அதுதான் இங்க வந்து ஃபுல்லா நமக்கு அந்த 42யுமே இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா இது நீங்க இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா இது புரியவே புரியாது. கரெக்ட் தானே? ஏன்னா இது பார்த்தோட்டியுமே இதெல்லாம் இவ்வளவு இருக்கு, நம்ம இவ்வளோத்தையுமே படிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் தோணும். சோ இதுக்கு நம்ம ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்துட்டு ஆர்டரா நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஓகேவா? அதை பிரிச்சு வச்சு நம்ம படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரெழுத்துல 6 இருக்கு, மா அந்த வரிசையில 6 இருக்கு, அடுத்ததா தா, நா, பா இந்த வரிசையில 6 இருக்கு, அடுத்ததா கா, சா, வா. சரி, இதுல 5 இருக்கு, 6ன்னு சொல்லிட்டேன். இதுல வந்துட்டு 4 இருக்கு, அடுத்ததா யான்றது 1, வவ் இதுவுமே வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஏன் இந்த இடத்துல நான் வந்து வாழை இதை சேர்க்கல அப்படின்னா, இந்த அவ்வுன்றத வந்துட்டு பவணந்தி முனிவர் வந்து ஃபர்ஸ்ட் அதை சொல்லியிருக்க மாட்டார். ஓகேவா? ஏன்னா உயிரெழுத்துக்கள்ல ஆ, இ என்னென்ன சொல்லியிருப்பாருன்னா ஆ, இ, அடுத்ததா உ, ஏ, ஐ, ஓ இதை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அதனாலதான் இந்த வவ்வ மட்டும் நம்ம தனியா எடுக்கிறோம். ஓகேவா? இது 1. ஓகேவா? மொத்தமா இதுல எத்தனை இருக்கு? 40 இருக்கு.
அப்ப அந்த குறில் எழுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நோ து. ஓகேவா? இது ரெண்டும் தான் வந்துட்டு குறில் எழுத்து. மொத்தமா என்ன ஆயிடுச்சு? 6 6 12 இங்க வந்துட்டு 17 21 கரெக்ட் தானே? ஆமா 12 17 21 22 23 இல்ல தப்பா சொல்லிட்டேன். சரி 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 சரி. இது ஒன்னொன்னுலயே 5 5 இருக்குல்ல அப்படின்னு வரும்போது மொத்தமா எத்தனை வந்துருச்சு? 42 அப்படின்றது வந்துருச்சு. கரெக்டா? மொத்தமா எத்தனை எழுத்துன்னு சொல்லிட்டாங்க? 42 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல 40ன்றது வந்துட்டு நெடில் எழுத்து. இது மொத்தம் ரெண்டும் சேர்த்து மொத்தமா 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஓகேவா? இதுல இருந்து நமக்கு கண்டிப்பா எப்படி பார்த்தாலுமே ஒரு 2 கொஸ்டின்றது தாராளமா வரும். இது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்ன்றதே கிடையாது. இதுக்கு நம்ம கீவேர்டு வச்சே நம்ம ஈஸியா அதை வந்து படிச்சுட்டே போயிடலாம். அப்படி படிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள்ல 6 கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆ அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும்? ஆனாலும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நிறை, அப்படி இல்லைன்னா பெரிய, விலங்கு, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம குறிப்பிடுவோம். சோ ஆனா என்னது? பசு. இது நம்ம ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈ. ஈனா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரதுன்னா ஈன்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி இருக்கும்ல, அதுதான் ஞாபகம் வரும். இதே நம்ம தமிழ் ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா ஈதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. ஈதல்னா என்ன அர்த்தம்? கொடு அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கேத்த மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்ததா ஊ. ஊனா என்னது? இறைச்சி. நம்ம சொல்லுவோம்ல ஊன். ஊன்னா என்ன அர்த்தம்? இறைச்சி அப்படின்றத அர்த்தம். ஓகேவா? அதுக்குதான் இங்க வந்துட்டு இறைச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஏ அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம அம்ப வந்துட்டு ஏவுதல் அப்படின்னு தானே சொல்லுவோம். சோ ஏனா அம்பு, அம்ப வந்துட்டு ஏவுறாங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். சோ அதுக்கேத்த மாதிரி என்ன கொடுத்திருக்காங்க? ஏனா அம்பு. ஓகேவா? ஐனா தலைவன். இது நம்ம நிறைய பொருள் கூறுகளையே பார்த்திருப்போம். ஐனா தலைவன், கோனா அரசன், இந்த மாதிரி. சோ அதுக்கேத்த மாதிரி ஐனா தலைவன். ஓகேவா? இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. ஓனா என்னது? மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்றது. ஓகேவா? இப்ப வந்துட்டு உயிரெழுத்துக்கள்ல நம்ம 6 பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்திருக்கோம்? ஆனா பசு, ஈனா ஈதல் கொடு அப்படின்றது, ஊனா ஊன் அதாவது இறைச்சி, மாமிசம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. அடுத்ததா ஏனா அம்பு, ஏவுதல், அம்ப வந்துட்டு ஏவுறாங்க அப்படின்ற மாதிரி வரும். ஐனா தலைவன், ஓனா என்னது? மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் காவரிசை. உயிரெழுத்துக்கு அப்புறமேட்டு காதானே இருக்கும். நம்ம கால எத்தனை இருக்குன்னு சொன்னோம்? 5 இருக்குன்னு, சாரி 4 இருக்குன்னு சொன்னோமா? அது என்னன்னு பாக்கலாம். கானா என்ன அர்த்தம்? காடுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோமா? காடு அப்படின்னாலே காடு, சோலை அப்படின்றது நம்ம குறிப்பிடலாம். கரெக்டா? சோ கானா என்னது? சோலை. ஓகேவா? அடுத்ததா கூனா பூமி. நெக்ஸ்ட் கை, ஒழுக்கம். வாழ்க்கையில நம்ம எப்பொழுதுமே எப்படிதான் இருக்கணும்? ஒழுக்கமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். வாழ்க்கையில நம்ம எப்பொழுதுமே ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். கோனா அரசன். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? இப்போ வந்து காலம் 4 தான் இருந்துச்சு. என்னன்னா கானா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், கோனா அரசன். ஓகேவா? இப்படி நம்ம பிரிச்சு பிரிச்சு படிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். இந்த வார்த்தைகள் மட்டும் தான் கேக்குறாங்க. இந்த வார்த்தைக்கு நம்ம இதை ஷார்ட்கட்டா வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்ததா சா. நம்ம நார்மலா ஒருத்தவங்களை திட்டும் போதே வந்துட்டு சா அந்த மாதிரி தானே சொல்லுவோம். சோ சானா என்ன அர்த்தம்? இறந்து போ அப்படின்றத அர்த்தம். ஓகேவா? நம்ம டைரக்டா அவங்கள வந்துட்டு இறந்து போ அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ற வார்த்தை தான் என்னது? சா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சோ இறந்து போ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சி. சீனா இகழ்ச்சி. நம்ம இப்ப நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யாராச்சும் ஒருத்தவங்க பண்றாங்க, இல்லைன்னா நமக்கு பிடிக்காத ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதை நம்ம பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? இந்த சி அப்படின்ற வார்த்தையை தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ சீனா என்னது? இகழ்ச்சி அப்படின்றது. ஓகேவா? அடுத்ததா சேனா உயர்வு, சோ அப்படின்னா மதில். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம மேல போகணும், மதில்னா ரொம்ப ஹைட்டா இருக்குமா? இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம படிக்கட்டே ரொம்ப தூரம் ஏறுறோம் அப்படின்னா சோ கை கால்லாம் வலிக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. சோ சோனா நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கலாம்? மதில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சாலையுமே 4 வார்த்தை தான். என்னன்னா சானா இறந்து போ, சீனா இகழ்ச்சி, சேனா உயர்வு, சோனா மதில். ஓகேவா?
அடுத்ததா தா. தால வந்து 5 எழுத்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த தானா நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு அதை தானா கொடு அப்படின்றதானே அர்த்தம். சோ இது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவுமே ஈஸி தான். தீனா என்ன, நெருப்பு, இதுவுமே தெரியும். தூ, தூனா என்ன அர்த்தம், தூய்மை. இந்த இடத்த நீ வந்து தூய்மையா வச்சுக்கோ, தூ தூய்மையா வச்சுக்கோ. ஓகேவா. அடுத்ததா தே, இது எப்படி வச்சுக்கலாம், தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம், கடவுள். தே, தெய்வம்னா என்ன, கடவுள் அப்படின்றது அர்த்தம். தையினா ஒரு விஷயத்த தைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இதை மாதமா கூட இருக்கலாம். ஓகேவா. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்துட்டு மாதம்னு கொடுத்திருந்தாங்கன்னா மாதத்தை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தைத்தல்னு கொடுத்திருந்தாங்கன்னா தைத்தலை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்ததா நானா என்ன அர்த்தம், நாக்கு. ஓகேவா. இதெல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இந்த தா பாருங்களேன், ஃபுல்லாவே ஈஸி தான். தானா கொடு, தீனா நெருப்பு, தூணா தூய்மை, தேனா கடவுள், அடுத்ததா தைனா தைத்தல். இது 5மே ரொம்ப ஈஸி தான். ஓகேவா. அடுத்ததா நாவரிசை. நானா நாக்கு, நீனா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை குறிப்பிடுறது, அதான் முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நீனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை கூப்பிடுறது, நேனா நேசம். நேசம்னா என்ன அர்த்தம், அன்பு அப்படின்றதுதான். அடுத்ததான் நை. நைனா ஒருத்தவங்களை வந்து நையாண்டி காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்கள நீ வந்துட்டு கிண்டல் பண்ணாத, இழிவுபடுத்தாத அப்படின்றதுதான் நை. நைனா என்ன அர்த்தம், நையாண்டி அப்படின்னா இழிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததான் நோ. நோனா நோய், இல்லைன்னா வந்துட்டு கஷ்டம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், குழம்புவோம். ஓகேவா. நோனா நோய் அப்படின்னு போட்டுருவோம், கிடையாது. நோனா வறுமை அப்படின்றதா அர்த்தம். ஓகேவா. நோனா வறுமை அப்படின்றதா அர்த்தம். இப்ப வந்துட்டு 4 5 வரிசை பார்த்துட்டோம். என்னென்ன, நானா நாக்கு, நீனா வந்துட்டு முன்னிலை, அடுத்ததா வந்துட்டு நேனா நேசம் அன்பு, நையினா நையாண்டி காட்டக்கூடாது இழிவு அப்படின்றது, அடுத்ததா நோனா வறுமை. ஓகேவா. இதுல 5 பார்த்துட்டோம். அடுத்ததா பா. பாலையுமே 5 இருக்கும். என்னென்ன அப்படின்னா, பா அப்படின்னா என்ன அர்த்தம், பாட்டுன்னு தானே சொல்லுவோம். நம்ம நார்மலாவே வந்துட்டு பா இயற்றலாம் அப்படின்ட்டு தானே நம்ம புக்லயுமே கொடுத்திருப்பாங்க. சோ பானா என்ன அர்த்தம், பாட்டு அப்படின்றதா அர்த்தம். அடுத்ததா பூ. பூனா என்னது, மலர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூனா மலர் அப்படின்னு சொல்லிட்டு. பே, பேனா மேகம். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இது நம்ம வந்து மாத்தி போட்டுருவோம். ஏன்னா மேனா மேகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். மேனா மேகம் கிடையாது, பேனாதான் மேகம். ஓகேவா. அடுத்ததா பை. பைனா இளமை. இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆண்மகன் ஒரு ஆண் பிள்ளை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சின்ன பையனை மட்டும்தான், நம்ம இளமையா இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லுவோம். இதே கொஞ்சம் வயசானவங்களெல்லாம் நம்ம வந்துட்டு ஆண், இல்லைன்னா வந்துட்டு பெண், இல்லைன்னா முதியவர், வயதானவர், பெரியோர், அந்த மாதிரிதான் குறிப்பிடுவோம். கரெக்டா. யாரையுமே நம்ம வந்து பையன்னு சொல்ல மாட்டோம். பையன்னு சொல்லிட்டு நம்ம யாரதான் சொல்லுவோம், ரொம்ப சின்ன பசங்களை தான் நம்ம வந்துட்டு பையன் அப்படின்னு சொல்லுவோமா. சோ பையனா என்ன, இளமை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. அடுத்ததா போ. போனா என்ன அர்த்தம், நம்ம ஒருத்தவங்க வந்து போக சொல்றாங்க, செல்ல சொல்றாங்க அப்படின்றதானே அர்த்தம். போனா செல். ஓகேவா. அடுத்ததா மாவரிசை. மா அப்படின்னா என்னது, மாமரம், மீனா வான். ஓகேவா. இது நம்ம வந்து பொருள் கூறுகளை நிறைய இடத்துல படிச்சிருப்போம். மீனா என்ன அர்த்தம், வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். அடுத்ததா வந்துட்டு மூணா மூப்பு, முதியவர். ஓகேவா. முதியவர்னா என்ன அர்த்தம், ரொம்ப வயசானவர், அதனால மூப்பு அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல, மூணா மூப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா மேனா அன்பு. இதுவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுலதான் நம்ம குழப்போம். பேனா அன்புன்னு போட்டுருவோம், மேனா மேகம்னு போடுவோம். ஓகேவா. அப்படி இருக்காது, இது மட்டும் ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேனா மேகம், மேனா அன்பு, ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்ததா மை. மை வந்து அஞ்சனம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மை வந்துட்டு டப்பாக்குள் அடி இருக்கும், அஞ்சன டப்பாக்குள் அடி இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. மை வந்துட்டு எதுல இருக்கு, அஞ்சன டப்பாக்குள் அடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்ததா மோ. மோனா என்னது, முகர்ந்து பார்த்தல், மோத்தல்னு சொல்லுவோம்ல, மோந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அது மாதிரி மோனா மோத்தல். ஓகேவா. அடுத்ததா யா. யானா அகலம். இந்த யால வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும். யானா என்னது,
அகலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்ததா வா. வானா நம்ம ஒருத்தவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்போம்ல, அதுதான் வந்துட்டு வா. வானா அழைத்தல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீணா என்னது? மலர். அதாவது பூவினுடைய 7 நிலைகள்ல வி அப்படின்ற ஒரு வார்த்தையும் உண்டு. அதுதான் வந்துட்டு வீணா என்ன அர்த்தம்? மலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வைனா புல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வைக்கோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைக்கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? புல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா? சோ அந்த மாதிரி இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததான் வவ். வவ்வுனா என்ன அர்த்தம்? நாய் வந்துட்டு வவ்வுன்னு வந்து கவ்விடும் அப்படின்னு சொல்றாங்களா? சோ வவ்வுனா கவர், ஒரு விஷயத்த கவர்றது. வவ்வுனா என்னது? கவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்ததான் நோ. நோனா நோய். இதுல நம்ம குழம்பிடுவோம். என்னன்னா நோவும் நோவும் குழம்புவோம். ஓகேவா? இந்த நோய்னா இந்த நோனா என்ன அர்த்தம்? வறுமை. இந்த நோக்கு தான் நோய் அப்படின்றது வரணும். ஓகேவா? இங்கேயும் ரெட்ட சொல்லி இங்கேயும் ரெட்ட சொல்லி சேமா வராது, ஆப்போசிட்டா தான் வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கனாலே இதை போட்டுறலாம். ஓகேவா? 2 இடம் தான் குழம்புவோம். ஒண்ணு வந்துட்டு பேக்கும் மேக்கும், இன்னொன்னு வந்துட்டு நெடிலுக்கும் குறிலுக்கும். ஓகேவா? அது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னாலே மிச்சம் நம்ம கடகடன்னு போட்டுறலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தூ. தூனா என்ன அர்த்தம்? உன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கரெக்டா? அதையுமே வந்துட்டு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்துட்டு இது நமக்கு படிக்கிறதுக்கு மினிமம் போனீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். அந்த 15 நிமிஷம் நம்ம இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 3 கொஸ்டின்றது கிட்டத்தட்ட வந்துட்டு 4.5 மார்க். ஓகேங்களா? அது நம்ம கண்டிப்பா வந்து மிஸ் பண்ண மாட்டோம். சோ அதுக்கேத்த மாதிரி இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ஒரு தடவை ஷார்ட்கட் வச்சியோ இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியோ நீங்க எப்படியோ அதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். இந்த மார்க் நம்மளை விட்டு மிஸ்ஸே ஆகாது. அதே சமயம் இதை தாண்டி அவன் வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே அவன் வைக்க மாட்டான். ஓகேவா? அப்படி உங்களுக்கு குழம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, நம்மளோட கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு. ஓகேவா? இதை எடுத்து நீங்க ஒரு தடவை சும்மா வாசிச்சு மட்டும் பாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறுமனா அம்பு அப்படின்றது மட்டும்தான் அர்த்தம். ஆனா இவங்க இதுல வந்து எவ்வளவு விஷயம் கொடுத்திருக்காங்க பாருங்க. நமக்கு தெரிஞ்சது அம்புதான், ஆனா இவங்க அதுல வந்து நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு ஸ்கூல் புக்கை பாருங்க, அதை ஃபுல்லா தரவா படிச்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு பவனந்தி முனிவர் சொன்ன 42 என்ன, உயிரெழுத்துனா 6, மாவரிசை 6, அதே சமயம் தானா பானா 5, காசா வானா 4, அடுத்ததா யாழ 1, வவ்வுல 1 இருக்கு, அடுத்ததா குரில் 2 இருக்கும். என்னன்னா நோத்து. இதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வார்த்தை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சு நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த புக் பேக்ல இருக்கும்ல, இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃபுல்லா பாத்துடுங்க. ஓகேவா? அதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இத ஒரு தடவை சும்மா வாசிச்சு மட்டும் பாருங்க. ஓகேவா? இதுல நிறைய விஷயம் வந்துட்டு நமக்கு தெரியாம இருக்கலாம், அதுக்காக சொல்றேன். ஓகேவா? அதுக்காக இதை ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு தடவை வாசிங்க. ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஐயனா என்ன தெரியும்? வெறுமன தலைவன் மட்டும் தான் தெரியும். ஆனா இங்க எவ்வளவு வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. கோழை, சர்க்கரை, கன்னி, தந்தை, கணவன், 5, நிறைய வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதெல்லாம் சும்மா ஒரு தடவை உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது ஞாபகம் இருக்கும்ல, அந்த மாதிரியான வார்த்தைகளை மட்டும் சும்மா படிச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தமா இதுல வந்துட்டு 60 என்னமோ இருக்கும். ம் 68 வார்த்தைகள்ன்றது இருக்கு. வவ்வோட முடியுது. நான் சொன்னோம்ல வவ்வுனா கவர் அப்படின்னு, அதோட முடிஞ்சிருது. அவ்வளவுதான். ஓகேவா? வைனா புல், வீணா மலர், இந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ரொம்பலாம் நீங்க அதை வந்துட்டு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். முதல்ல புக்ல இருக்கிறத படிங்க. அதை முடிச்சிட்டீங்க, எல்லாமே நான் முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் இருக்கு, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சப்போஸ் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இந்த மார்க்கை வந்து விட முடியாதுல்ல, அதுக்காக நான் இதை சொல்றேன். ஓகேவா? இந்த 65 நீங்க படிக்க வேணாம். அந்த 42 எழுத்து இருக்குல்ல, அந்த 42க்காக என்னென்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ்ட்ராவா என்னென்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா?
இதோட ஒரு சில புக் பேக்ல கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடும். டேஷ் புல்லை மேயும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எது புல்ல மேயும்? பசு. கரெக்டா? பசுனா ஓரெழுத்து ஒரு மொழி என்னது? ஆ. ஓகேவா? அடுத்ததா டேஷ் சுடும், டி. டேஷ் பேசும், என்ன பேசும்? நம்மளுடைய நாக்கு. ஓகேவா? வாய் தானே பேசும். சோ நா. நானா என்ன அர்த்தம்? நாக்கு. ஓகேவா? அடுத்ததா டேஷ் பறக்கும். இது உங்களுக்கு நல்லாவே டவுட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பறக்கிற மாதிரி எந்த ஒரு பறவையுமே நம்ம பார்க்கலையே, எந்த ஒரு விலங்கையுமே பார்க்கலையே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா அதே அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தோம்ல, அதுல பாத்தீங்கன்னா ஈனா நிறைய அர்த்தம் இருந்துச்சா? அது என்னென்ன அர்த்தம் இருக்குன்னா வண்டு, பூச்சி, தேனி, அந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. ஓகேவா? சோ என்ன பறக்கும்? ஈ பறக்கும் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? டேஷ் மனம் வீசும், பூ அப்படி இல்லைன்னா வி. ஏன்னா ரெண்டுத்துக்குமே என்னதான் அர்த்தம்? மலர் அப்படின்றதா அர்த்தம். சோ என்ன ஆகும்? ரெண்டுமே மனம் வீசும் அப்படின்னு நாம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க. தானா கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அடுத்ததா தீனா என்னது? நெருப்பு. பானா பாடுதல். தைனா தைத்தல். வைனா புல். நான் சொன்னேன்ல வைக்கோல். வைக்கோல் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே வை நோட்டியுமே ஒரு இடத்த வைக்க சொல்றாங்க, ஒரு பொருளை வைக்க சொல்றாங்கன்னு நினைப்போம். அப்படி ஞாபகம் வச்சுக்க கூடாது. வைக்கோல். வைக்கோல்ன்றது என்னதுதான்? ஒரு புல்லு வகையை சார்ந்ததுதான். சோ அப்படி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? மையனா என்ன சொன்னேன்? மை டப்பாவை தூக்கி அஞ்சரை பெட்டியில வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோமா? சோ மையினா அஞ்சனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான். இந்த 42 நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களால கண்டிப்பா அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில இருந்து நீங்க ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு எடுஸ்பிரிண்ட் அகாடமியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.